வணக்கம் நண்பர்களே, நாம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள மார்னிங் முதியோர் இல்லத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இன்று செப்டம்பர் 5 டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் மற்றும் போற்றுதலுக்குரிய ஆசிரியர் தினம். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு முக கண்ணாடியாய் விளங்குபவர்தான் ஆசிரியர். பெருமதிப்பிற்கும் பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் யாவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் இந்த மார்னிங் முதியோர் இல்லத்திற்கு எதற்காக வருகை புரிந்திருக்கோன்னா, நம்ம சுரேந்திர பார்க்கறதுக்காக தாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? சேவெல்லாம் பண்ணிட்டீங்க, கட்டிங்லாம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று தற்போது நம்ம சுரேந்திர பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கடந்த வாரம் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஹேர் கட்லாம் பண்ணி ஷேவ் பண்ணி நல்லா நீட்டாக ஆகிட்டாரு. தற்போது வந்து சுரேந்திர பார்க்கறதுக்காக நம்ம எதற்காக வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா, மதிப்பிற்குரிய திருமதி ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பேரே சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமையும் கூட. அவங்க வந்து சேலத்தில் இருக்காங்க. நம்ம சுரேந்தரோட காணொலியை பார்த்துட்டு எத்தனையோ மனிதநேயம் மிக்க நல்ல உள்ளங்கள் வந்து நிறைய பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது வந்து பார்த்தோம்னா ராஜேஸ்வரி அம்மா நம்ம சுரேந்தருக்காக, அதாவது கடந்த பதிவில் வந்து நம்ம சுரேந்தர் வந்து பார்த்தோம்னா ட்ரெஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு. பேண்ட் ஷர்ட் வேணும், டிஷர்ட் வேணும், சட்டை வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதற்காக வந்து பார்த்தோம்னா டிஷர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சட்டை, டிஷர்ட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சுரேந்தர் பாருங்க, பிடிச்சிருக்கா? பிடிச்சி பாருங்க. 4 சட்டை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்தருக்கு கைலி இந்த மாதிரி பாருங்க, பனியன் வந்து இன்னர்ஸ் ஒரு 6 பெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்க நிறைய இன்னர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லி, அதனால நிறைய இன்னர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து கேஷுவல்ஸ்க்கு வந்து டிஷர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்ல ஓரளவுக்கு பிராண்டடான டிஷர்ட்ஸ் தான். சுரேந்தர் வந்து வேட்டி கேட்டிருந்தாரு, அதனால பிடிச்சிருக்கா சுரேந்தர்? பிடிச்சிருக்கு. பாருங்க, புக்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய புத்தகங்களும் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து தலையணை கொடுத்துருக்காங்க. அது போக வந்து தலையணை கொடுத்துருக்காங்க. அரிசி வந்து ஒரு சிப்பம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மனிதநேயமிக்க நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் நிறைய அன்பு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. சுரேந்தர் வந்து இப்போ வந்து நமக்காக வந்து பார்த்தோம்னா இந்த புது ட்ரெஸ் வந்து இன்னைக்கு போட போறாரு. இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. ஆசிரியர் தினத்தில் இன்னைக்கு சுரேந்திர பார்த்து இந்த அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆடைகள் வழங்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜேஸ்வரி அம்மாவோட குடும்பத்துக்கு வந்து என்னோட கோடான கோடி நன்றிகள். நம்ம வக்கத்தவனாதியா சேனல் சார்பாகவும், நம்மளோட மார்னிங் முதியோர்கள் சார்பாகவும், நம்மளோட சுரேந்தர் சார்பாகவும். சுரேந்தர் ஹாப்பியா? சந்தோஷமா இருக்கா? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஷேர்லாம் இருக்கு. அதனால வந்து எத்தனையோ பேர் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இன்னும் நிறைய அன்பான உள்ளங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பெயர் வந்து சில பேர் வந்து சொல்லாமே அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் வந்து இந்த 2 நாட்கள்ல மட்டும் நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. அதனோட சில தகவலையும் சொல்லுவான். இப்போ சுரேந்தர் வந்து ஸ்மார்ட்டா நியூ ட்ரெஸ் போட்டு வருவாரு, அதை நம்ம பார்ப்போம். போட்டு வாங்க சுரேந்தர். உங்களுக்கு எந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கு? டிஷர்ட் போட்டு ரெட் கலர் பிடிக்குதா? சரி, ரெட் கலர் டிஷர்ட். அப்புறம் இது வேட்டியா? வேட்டி போட்டு சரி, நீங்க மாத்திட்டு வாங்க. உங்களை பார்க்க நம்ம நண்பர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு, சூப்பரா அப்படியே ஹீரோ மாதிரி இருக்காரு. எப்படி இருக்கு சுரேந்தர்? நல்லா இருக்கா? ஃபிட்டா இருக்கா? ஃபிட்டா இருக்கா? சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுரேந்திர பாக்குறதுக்கு. சுரேந்திர வந்து பார்த்தோம்னா கடந்த ஒரு 2 வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் முறை சுரேந்தர் வரும்பொழுது நம்ம பார்த்துருப்போம். தற்பொழுது வந்து சுரேந்தர் வந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுரேந்தருக்கு வந்து இன்னும் மருத்துவம் சார்ந்த உதவிகளும் வந்து வழங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஐயா கிட்ட இப்போ நம்ம பேச போறோம். நண்பர்களே, நம்ம சுரேந்தருக்கு
தேவையான மருத்துவ உதவிகளும் அந்த அம்மா செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் பெருமையும் கூட. இப்போ ஒரு 2 வாரமா சுரேந்தர் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மாறி இருக்காரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்பு நெஞ்சங்களான நண்பர்களோட உங்களோட பிரார்த்தனை தான் சுரேந்தருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஓரளவுக்கு மாற்றம் கிடைச்சிருக்கு. இன்னும் அவர் மன ரீதியான நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். அவருக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. இவர் எப்படி இருக்காரு, இவருக்கு என்ன மாதிரி ஒரு மருத்துவ உதவிகள் வேணும்? ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்கறாங்க இவருக்கு மருத்துவ உதவிகள் பண்ணி கொடுங்கன்னு. எப்படி என்ன பண்ணா இவருக்கு ரெடி ஆகும்? இவங்க ரிலேஷன் மாமா ஒரு சிலர் போயிட்டு 70 மாத்திரை வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரி, அவருக்கு வெளிநாடு போனதுனால இவர் கண்டுக்கு யாரும் இல்லாதனால மீன் அந்த மாத்திரை தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு அம்மா கிட்ட அவங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குன்னா அந்த அம்மா அந்த மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. அவங்களும் இப்போ வயதான காலத்தில் அவங்களும் செய்ய முடியல. இப்போ மீன் தொடர்ந்து அந்த கொஞ்சம் பக்கத்தில் அவர் இவங்க அத்தைக்கிட்ட அதனுடைய 20% சீட்லாம் இருக்குது ராசிபுரத்தில். அதை வாங்கி போயிட்டு மீண்டும் சேலம் ஜிஹெச் வாங்கிட்டு மாத்திரை நம்ம கொடுத்தோம்னா ப்ராப்பராக சாப்பிட்டோம்னா மீண்டும் அவருக்கு என்ன இருக்கக்கூடிய. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் இருக்கு. அந்த சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு உண்டானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு அந்த டேப்லெட் ஏதோ சில பவுடர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்லேயே தராங்க. அதை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரணும். அவ்வளோதான், வேற பெரிய ஒன்றுமே கிடையாது. இல்லை இப்போ இவர் போயிட்டு வர அந்த போக்குவரத்து அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். போக்குவரத்து எல்லாமே பண்ணி கொடுத்தோம்னா இவருக்கு கியூர் ஆகிறதுக்கு தேவையான அந்த மருந்து மாத்திரைகள் என்னவோ அது பண்ணி கொடுங்க. சுரேந்தர், ஜோசப் சார் வந்து என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்கணும். அடிக்கடி வெளியே போக கூடாது, சரிங்களா? இங்கே தான் இருக்கணும். நிறைய வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அவனுக்கு வேலை நல்லா மாடு மாதிரி வாங்கிட்டு கூலி கொடுக்க மாட்டாங்க. ஆமா, உங்களை பத்தி ஜோசப் ஐயா சொல்றாரு, நீங்க எங்கேயோ அடிக்கடி போயிடுறீங்களா? எதுக்கு? இல்ல பல் வலி சொத்த ஒரு மாதிரி வீங்கிருக்கு பல்லாம். இல்ல நேத்து வந்து பார்த்த நேத்து நீங்க இல்ல எங்க போயிட்டீங்க? அப்போ அங்க வேலைக்கு போயிட்டு பாருங்க, நீங்க எங்கேயும் வேலைக்கெல்லாம் கூலி வேலைக்கெல்லாம் வேலைக்கு போய் காசு ஏட்ட தரேன்னு கேளுங்க. அவங்க ஏமாத்துறானுங்க. இங்க பாருங்க, அதாவது அவங்க அங்க வேலைக்கு போனோம்னா இப்ப வந்து பல்வலி கொஞ்சம் நல்லாவும் சாயந்தரம் வரைக்கும் அவங்க வேலை வச்சுட்டு அப்புறம் நாங்க என்னங்கன்னா உங்களுக்கு பல்வலி இருந்தா ஜோசப் ஐயா கிட்ட சொல்லுங்க. அவங்க கொடுத்தாங்களா அது விளக்கலாம் மாடு மாதிரி கூட அதனால இன்னைக்கு போகல. அதான் இன்ன வரைக்கும் உங்களை எதிர்பார்த்து இப்ப ரத்தம் வந்துச்சு பல்ல. தெரியாம தான் நேத்து வந்தேன், நேத்து உங்களை பார்க்க முடியல. அதனாலதான் ஜோசப் ஐயா கிட்ட சாயந்தரம் கூப்பிட்டு சுரேந்தர் எங்க போனாரு என்னன்னு பாருங்க பல்லு வரேன்னு சொல்லி. சரி சரி வீங்கி இருக்கு. சீங்க மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அது பின் மாதிரி குத்தி அங்க எடுத்துட்டு இருப்பேன் கோயில்கிட்ட. நீங்க எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க? உங்களுக்கு பல்லு வலிச்சா ஜோசப் ஐயா கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாரு. பல்லு விளக்கல ஒரு மாதிரி எரிச்சலா காசு தரேன், உங்களுக்கு சாப்பிடுங்க, டிஃபன் காசு தரேன், எல்லாத்துக்கும் அப்பப்போ காசு தரேன். தயவுசெய்து வெளியே எவன் கூட போவாதா, யார் வேலையும் கேட்காதா, இங்கே சாப்பிட்டு படுத்துடுறா, யார் வேணா கேட்க புக் பண்ணி படுத்துட்டு யாருக்கு இங்கே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. பேஸ்ட் இல்லை ஹாஸ்பிட்டல் போய் மாற்ற வேண்டும், அது வேணா எல்லாம் ஹெல்ப் பண்ணு. இங்கே பண்ணு அப்படின்னா அவனுக்கு வந்து நல்ல அப்படி வந்து ரோட்டில் அப்படி சைகை காமிச்சு போயிடறாங்க. மாடு மாதிரி வேணும். அது சுரேந்தர், நீங்க வந்து யாராவது வெளியில யாராவது கூப்பிடுறாங்க, வேலைக்கு கூலி வேலைக்கு கூப்பிடுறாங்கலாம் போகாதீங்க. இங்கே சாப்பிட்டு புத்தகங்கள் நிறைய இருக்கு, இங்க படிங்க. என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? நான் சொன்னா கேட்பீங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, ஜோசப் சார் என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும் நீங்க, சரிங்களா? அவர் வந்து இந்த வாரத்துல வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவார் சேலம், சரிங்களா? அவர் சொல்ற மாதிரி டேப்லெட் சாப்பிடணும், அந்த பவுடர்லாம் சாப்பிடணும், எல்லாமே பண்ணணும். நீங்க இங்கதான் இருக்கணும். வர்றாங்கன்னு சொல்லி 2 பேரும் வராங்கன்னு சொல்லி நேற்று அதனாலதான் வந்து நீங்க வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க வரணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா? 10 நிமிஷம் போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல வந்து நான் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருந்தீங்களா, திடீர்னு காணாம போயிட்டீங்களா? எங்க போனீங்க? அது சரி, அங்க பாத்ரூம் போயிட்டு அப்படியே அங்க போய் வாய்க்கு பிடிச்ச பல்ல சீக்கிரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா அங்க உங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட்ஸ் என்னன்னு பாத்தீங்களா? ஆமா, வடுகத்துல இருக்குங்க சார். வடுகத்துல நீங்க வந்து 3 டைம் கூப்பிட்டு போயிருக்கீங்க. இப்ப உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து அதை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எங்கேயுமே போக கூடாது. சரி, உங்களுக்கு நீங்க சாப்பிடுறீங்களா? இங்கதான் சார். டிவி இருக்கா? டிவி பாருங்க. புக்ஸ் இருக்கா? புக்ஸ் படிங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது பல்லு வலினா ஜோசப் ஐயா கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துப்பாரு. பல்லு வலிக்கு அது சொல்ல வேண்டியது நீங்க அவர்கிட்ட. இப்போ கூட வலிச்சுட்டு இருக்கா? சரி, உங்களுக்கு சாயந்தரம் வந்து அந்த டேப்லெட் என்னென்ன வாங்கி தர சொல்றேன், நீங்க அதை பாருங்க, சரிங்களா? நீங்க வந்து யாரும் எங்க கூப்பிட்டாலும் கூலி வேலைக்கெல்லாம் போக கூடாது. நீங்க கூலி வேலைக்கு போற பையனா? இல்ல இல்ல, நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, ட்ரிபிள். சரியா? நீங்க கூலி வேலைக்கு போற பையன் கிடையாது. ஒரு 1 or 2 monthsல வந்து நீங்க ஃபுல்லா வந்து நல்லா கான்பிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்? கம்பெனிக்கு ஜாபுக்கு போறோம், ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தோன்னா ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு இந்த டிஷர்ட் சூப்பரா இருக்கு, சரிங்களா? ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா இதுவும் பண்ணி தருவோம். நம்ம முதியோர் இல்லத்துக்கு இந்த காணொலி பார்த்து நிறைய நண்பர்கள் வந்து முகம் தெரியாமல் பெயர் தெரியாமல் வந்து நிறைய பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து பார்த்தோம்னா
என்னோட நாலேஜுக்கு வந்து சில பேர்களை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து சில பேர் பெயர்களே சொல்ல வேணாம்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் சில பேர்த்தோட பெயரை நான் சொல்லணும். அதாவது வந்து பார்த்தோம்னா லண்டன்ல இருந்து திரு தியாகு அவர்கள் வந்து டொனேஷன் 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நேற்று ஈவினிங் மேல வந்திருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கனடால இருந்து ரஞ்சினி அம்மா அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாய் நம்மளோட முதியோர் இல்லத்துக்காக கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகா தேவி வெங்கட்ராம் ஃப்ரம் மும்பை, அவங்க ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கணேஸ்வரி பாலசுப்ரமணியம், அவங்களும் வந்து பார்த்தோம்னா 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தோம்னா நம்ம சுரேந்திரக்காகவே வந்து ஒரு துபாயில இருந்து ஒரு நண்பர் அபுபக்கர்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு 3,000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. தற்போது பெங்களூர்ல இருந்து குமார்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து பார்த்தோம்னா ஒரு 60 சேலைகள், அதாவது வந்து நம்மங்களுக்கு வந்து சேலை நைட்டி இதெல்லாம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ நண்பர்கள் வந்து தற்பொழுது வந்து தீபாவளி வர்றதுனால அவங்களுக்கு புது புது ஆடைகள் வழங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து திடீர்னு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி முதியோர் இல்லம் அக்கௌண்ட்டுக்கு வந்து நாங்க பணம் அனுப்புறோம், இந்த அக்கௌண்ட் நம்மளோட ஐஎஃப்எஸ்சி கோட் சொல்லுங்க, இது சொல்லுங்கிறாங்க. ஆனா வந்து பேர் கேட்டா பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க பேர் சொல்லக்கூடாதுங்கிறது அவங்களோட பெருந்தன்மை. ஆனால் வந்து நம்ம செய்யற உதவிகள் வந்து சொல்ல வேண்டியது என்னோட கடமையும் என்னோட பொறுப்பும் கூட. அதனால உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து மனிதநேயமிக்க நல் உள்ளங்களுக்கும் அந்த தொகை வந்து அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, அது எவ்வளவாக இருந்தாலும் சரி, ஆனா அந்த தொகை வழங்குற அந்த அன்பான உள்ளங்கள் தான் என்னை பொறுத்தளவு கடவுள். அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அது நாமக்கல் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் தற்பொழுது மதிய உணவு வழங்குறதுக்காக, காலை உணவு வழங்குறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. அது போக நிறைய பேர் அரிசி பருப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இங்க வந்து செய்யறாங்க. அது எல்லாமே என்னோட அன்பான நன்றிகள். இந்த மாதிரி மனிதநேயமிக்க நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு 60-70 பேர் சாப்பிட்றாங்க. சுரேந்தருக்கு வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்கு, நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதனால தொடர்ந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் இந்த முதியோர் இல்லத்துக்கு கொடுங்க அப்படிங்கிறதான். அவங்க வந்து சில புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க, அதை அந்த அக்காவுக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த அக்காவை பார்த்து கொடுக்கலாம். சுரேந்தர் கிளம்பிட்டுங்களா? புத்தகங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அக்கா வந்து புத்தகங்கள் கேட்டிருந்தாங்க. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அம்மா அக்காவுக்காக சில ஆன்மீக புத்தகங்களும் சில தன்னம்பிக்கை புத்தகங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்று வந்து சிவராத்திரி, நேற்று வந்து பிரதோஷம். அதனால முதல் புத்தகமாக வந்து அக்காவுக்கு சிவபெருமானோட ஆசியோட லிங்க புராணம் கொடுக்கலாம். அப்புறம் பித்தா திரைசுடி பெருமானி, ராமாயணம், திருவருட்பா வள்ளலார், ராமலிங்க சுவாமிகள், சுந்தரகாண்டம், இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அக்காவுக்கு வந்து அக்காவோட அன்புக்கிணங்க சில புத்தகங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா புத்தகங்கள் படிக்கும் பொழுது அவங்களோட மனது வந்து இன்னுமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த, நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் வழங்கிய ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வந்து நம்மளோட சேனல் சார்பாகவும் அக்காவோட சார்பாகவும் நம்ம மார்லிங் முதியோர் இல்லத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் வந்து எத்தனையோ நல் உள்ளங்கள் வந்து உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோருத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.